ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ஒரு தரமான ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான பிரிங் ஹர் பேக் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஃபில் ஒரு கேன்சர் பேஷண்ட். இவர் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துட்டு இருக்காரு. இவருக்கு 2 பசங்க. ஒன்னு 17 வயதான ஆண்டி, இன்னொன்னு அவருடைய ஸ்டெப் சிஸ்டரான பைப்பர். பைப்பருக்கு கண் பார்வை தெரியாத ஒரு சூழல் இருக்கு. படத்துடைய ஆரம்பத்துல ஃபில் இறக்குறாரு. ஆண்டிக்கு 17 வயசு தான் ஆகுது அப்படின்றதுனால அவருடைய கஸ்டடியில பைப்பரை விட முடியாது. ஸோ ஆண்டிக்கு 18 வயசு ஆகுற வரைக்கும் இவங்க 2 பேரையும் ஒருத்தர் தத்தெடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் உண்டாகுது. அப்பதான் இவங்களோட லைஃப்ல லாரா வராங்க. லாரா ஏற்கனவே ஆலிவர் அப்படிங்கிற ஒரு பையனை பாத்தீங்கன்னா தத்தெடுத்து நல்ல முறையில் வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கிறதுனால அவங்களை கார்டினா இவங்க 2 பேருக்கும் போடுறாங்க. லாராவுடைய மகள் கேத்தியோட இறப்புக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆலிவர் பேசுறதை நிறுத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேருக்கும் அவங்க சொல்றாங்க. ஆலிவர் பாத்தீங்கன்னா யார் கூடயும் பேசாம வினோதமா நடக்கிற மாதிரியான ஒரு பையனா இருக்கான். ஆண்டி ஒரு டீனேஜர் அப்படின்றதுனால இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவருக்கு பிஹேவியர் இஷ்யூ அப்படின்றது இருந்திருக்கும். சோ லாரா ஒரு ரிப்போர்ட் பண்ணா மட்டும் போதும் பைப்பர் கிட்ட இருந்து ஆண்டியை பிரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. சோ இந்த சூழல்ல ஆண்டி பாத்தீங்கன்னா தன்னுடைய பெஸ்ட் பிஹேவியர் காட்டணும் அப்படின்னு நினைச்சு ஆண்டி பைப்பர் இவங்க 2 பேரும் லாராவுடைய வீட்டுக்கு போறாங்க. ஆலிவருடைய மர்ம பின்னணி என்ன, ஏன் அந்த பையன் வியர்டா யார் கூடவும் பேசாம இருக்கான், வீட்டை சுத்தி ஒரு ஒயிட் சர்க்கிள் எதுக்காக போடப்பட்டிருக்கு, வெளியே வாமன் பாசிட்டிவ் பர்சனா தெரியுற லாராவுடைய டார்க் சைடு என்ன, இவங்க 2 பேரும் அங்க போனதுக்கு அப்புறம் நடந்த அமானுஷமான விஷயங்கள் என்ன, அதுல இருந்து இவங்க உயிரோடு தப்பிச்சாங்களா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துடைய பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தி நேம் இஸ் சாலி ஹாக்கின்ஸ். லாரா கேரக்டர்ல ஒரு டெரிஃபைங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த 2 பசங்களும் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அவங்க எப்படி தப்பிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் ரொம்ப நல்லாவே வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா கடத்திருப்பாங்க. ஒரு சட்டிலான வில்லனிசம் கொடுத்திருப்பாங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா பைப்பரே வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வச்சுட்டு ஆண்டியை பைப்பர் கிட்ட இருந்து பிரிக்கிற வேலையை வந்து செய்வாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா டெரிஃபிக்கா இருக்கும். ஒரு சைக்காலஜிக்கல் ஆங்கிள் ரொம்ப நல்லாவே வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கான மிஸ்டரியை ரிவீல் பண்ற அந்த சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா எமோஷனலா இருக்கும். அவங்க எதுக்கு இதெல்லாம் பண்றாங்க அப்படின்றது கன்வின்சிங்கா இருக்கும். அதே நேரத்துல கிரீப்பியாவும் இருந்தது பாக்கிறதுக்கு. வெளி உலகத்துக்கு ஹோம் அலோன் படத்துல வர ஒரு மாம் மாதிரி ஒரு லைட் ஹார்ட்டட் பீப்புளா இருக்கிற ஒரு நபர் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரூட்டலான இன்னர் பர்சனாலிட்டி உள்ள ஒரு நபரா இருந்தா எப்படி இருக்குமோ அதை இந்த படத்து மூலமா சொல்லியிருப்பாங்க. வெளி உலகத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு பசங்களை வந்து வளர்க்கறதுக்கு தகுதியான ஒரு நபர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிஜமா பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பசங்களை வந்து வளர்க்கறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு நபரா இருப்பாங்க. இந்த கான்ட்ராஸ்ட் ரொம்ப நல்லாவே சொல்லியிருப்பாங்க இந்த படத்து மூலமா. இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. குறிப்பா ஆலிவர் கேரக்டர் பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு பெருசா இந்த படத்துல வந்து டயலாக்ஸ் இருக்காது. இருந்தாலுமே படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்குமே அந்த மிஸ்ட்ரி எலிமெண்ட் ஹோல்ட் பண்ணது இவரோட கேரக்டர் தான் அப்படின்னே சொல்லலாம். மோஸ்ட் ப்ரூட்டலான சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவர் இருக்கிற சீக்வன்ஸா தான் இருக்கும். அதுக்கான ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மேக்கப் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணிருப்பாங்க. அது இந்த படத்துக்கான ஈரி என்விரான்மெண்ட் எலிவேட் பண்ணி காமிச்சது. அந்த ப்ரூட்டலான சீக்வன்ஸ்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்கிரீனே பார்க்க முடியாது, திரும்பிப்பீங்க ஸ்கிரீனை விட்டு. அந்த மாதிரியான காட்சிகள் இந்த படத்துல இருக்கு. சோ அடல்ட் கண்டென்ட் அண்ட் கோர் எலிமெண்ட் இருக்கிறதுனால இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்காதீங்க. லைட் ஹார்ட்டட் பீப்புளா இருந்தீங்கன்னா இந்த படத்தை ஸ்கிப் பண்றீங்க. ஒரு VHS டேப் பார்த்து லாரா பண்ற சில விஷயங்கள்லாம் வந்து காமிப்பாங்க. அது எல்லாமே உங்களுக்கு ஒரு எட்ஜ் ஆஃப் தி சீட் எக்ஸ்பீரியன்ஸை தரும். கிரீஃப், ட்ராமா இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு மனுஷனை எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண வைக்குது அப்படின்றத ரொம்ப நல்லாவே இந்த படத்து மூலமா சொல்லியிருக்காங்க. படத்துடைய பேசிங் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஒரு நல்ல கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்டோட நகரம். 2025 வெளியான பெஸ்ட் ஹாரர் படங்கள்ல இந்த படம் ஒன்று. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. பிரிங் ஹர் பேக் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7.5 out of 10.